நேத்து vlogல நான் பேசின விஷயங்கள் கொஞ்சம் சீரியஸா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பர்சனல் விஷயங்கள்லாம் நான் மோஸ்ட்லி சோஷியல் மீடியால ஷேர் பண்ணது கிடையாது. பட் இப்போ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நேத்து நான் அப்லோட் பண்ண ரீல் இன்ஸ்டாகிராம்ல 121 டைம்ஸ் ஷேர் ஆகியிருக்கு. 34 பீப்புள் அதை சேவ் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 500 லைக்ஸ் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் விட முக்கியம், நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல எனக்கும் இது நடந்திருக்குன்னு சொல்றதுதான் வேதனை அளிக்குது. இது சகஜம், இதுல என்ன இருக்குன்னு இந்த சொசைட்டி சொல்லி சொல்லி ஒரு அநாகரிகமான செயலுக்கு அங்கீகாரம் வழங்கக்கூடாது. அதுக்கு தான் நான் இதை தயக்கம் இல்லாம ஷேர் பண்றேன். ஆண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் மாறும் வரை இந்த நிலைமை மாறாது. என்னுடையது லவ் மேரேஜ், பட் எல்லா ப்ரொசீஜர்ஸும் பக்கா அரேஞ்ச்டு மேரேஜ் மாதிரி தான் நடந்துச்சு. தங்கம் பொறுத்த வரைக்கும் என் கணவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, என் அண்ணி இவ்வளவு போட்டுட்டு வந்தாங்க, நீயும் அதே அளவு எடுத்துட்டு வந்தாதான் உனக்கு மரியாதை கௌரவம்னு. அந்த நம்பரை நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். அவங்களும் அதே நம்பர் போடுறதா அக்செப்ட் பண்ணி போடவும் செஞ்சாங்க. என்னென்ன வெள்ளி பொருட்கள் வேணும்னு புகுந்த வீட்டுல இருந்து லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதையும் வாங்கி கொடுத்தாச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் என் மாமியார் என்கிட்ட கேட்டது, அந்த மருமகளுக்கு நகைகள் நாங்க வாங்கினோம், சோ எவ்வளவு சவரன்ஸ் இருக்குன்னு தெரியும், உனக்கு நாங்க வாங்கல, எவ்வளவு வெயிட் இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் நகைகளை பேங்க்குக்கு எடுத்துட்டு போய் ஒவ்வொரு நகையையும் தனித்தனியா வெயிட் போட்டு நீட்டா லிஸ்ட் எழுதி கொடுத்தேன். அந்த லிஸ்ட்டை பார்த்து கரெக்டா அத்தனை சவரன்ஸ் நகைகள் வந்துடுச்சுன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அவங்க வாயே மூடினாங்க. சப்போஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அவங்க எப்படி வேணா ரியாக்ட் பண்ணிருக்கலாம், சொல்லவே முடியாது. மேரேஜ் முடிஞ்சு நான் புகுந்த வீட்டுக்கு போன உடனே நகைகள்லாம் மாமியார் கிட்ட கொடுத்தாச்சு. அவங்க கண்ட்ரோல்ல தான் மொத்தமுமே இருந்துச்சு. எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன நகை போடணும்னு அவங்க தான் டிசைட் பண்ணி பீரோல இருந்து எடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் 6-7 வருஷம் ஃபைட் பண்ணி தான் அவங்க கிட்ட இருந்து என் நகைகளை மீட்டு எடுத்துட்டு வந்தேன். இவ்வளவு போட்டுட்டு வந்தாதான் உனக்கு கௌரவம்னு சொன்னேன். என் கௌரவம்காக என் வீட்டுல எனக்கு போட்ட சீர் நகைகளை என் அனுமதி இல்லாம உன் அம்மா எப்படி எடுக்கலான்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் என் கணவர் கிட்ட இருந்து சரியான பதில் வராது. என் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் எடுத்தாங்கன்னு சொல்வாரு. அந்த நகைக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. தாலி கட்டிட்டா போதும், கொண்டாட்டியோட அத்தனையிலும் சொந்தம் கொண்டாடலான்னு எழுதப்படாத சட்டம் ஏதோ இருக்கு போல. இதுல வெள்ளி சீர் பொருட்கள் விஷயத்துல இன்னொரு ப்ராப்ளம் வந்துச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க சில்வர் அல்லது வெள்ளின்னு கமெண்ட் போடுங்க. இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம்.